ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு கைகாலெலாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வாசல் கூட்டி தொளித்து கோலம் போட்டு வந்தாச்சு. வாங்க இன்றைக்கி நான் வாசலில் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலைல எழுந்திரிச்சாலே கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் இருக்க தாங்க செய்யுது. சுறுசுறுப்பாகவே வேலையே பார்க்க முடியல, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அதோடு எழுந்திரிச்சு வாசல் கூட்டி தொளித்து 3 வாசல்லையுமே கோலம் போட்டாச்சு. வனலிங்கத்துக்கு அந்த வேப்ப மரத்து பக்கத்தில் கோலம் போடணும், இல்லைனா திட்டுவான். அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த வேப்ப மரத்து பக்கத்துலேயும் கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து வெளியில் வர்றப்போ எப்போயுமே நான் டாப் லைட்டு, வெளியில் லைட்டு, 3 லைட்டு இருக்கும். 3 லைட்டையுமே போட்டுருவேன். ஏன்னா வெளில வர்றதுக்கு கொஞ்சம் பயம். பேய் பிசாசுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேங்க. மனுஷங்க தான் இன்றைக்கி எல்லாமே பேயாக மாறிக்கிட்டு இருக்காங்க. யாரும் மனுஷங்களாகவே இல்லை. மனுஷங்கள் குறித்தான குணங்களும் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அதனால் வந்து அவங்க நான் பேயை பார்த்து பயப்படணும் இல்லையா, மனுஷங்களை பார்த்து ரொம்ப பயப்படுவேன். அதான் லைட்டை போட்டு தான் எப்போயுமே 3 லைட்டுமே டாப் லைட் 3யுமே போட்டுருவேன். போட்டு விட்டு வந்து எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், இன்றைக்கி பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும், எந்த ஒரு கெட்ட செய்தியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டோன்னே எங்கே போவோம்? கிச்சனுக்கு தானே போவோம். அதுக்கு அடுத்தபடியே கிச்சனுக்கு தான் போனோம். கிச்சனில் போய் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஏற்கனவே நைட்டு லைவ்லேயே காட்டியிருப்பேன். பச்சை பட்டாணியை உரிச்சு வச்சது, அதுதான் அந்த குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். பச்சை பட்டாணி, கேரட்டு, இது கூட வந்து நீங்கள் காலிஃப்ளவரு அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். என்கிட்ட காலிஃப்ளவர் இல்லை, உருளைக்கிழங்கு போட்டால் எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட மாட்டார். அதனால் நான் அதை சேர்க்கலை. அது சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் அடுப்பில் ஒரு குக்கரில் எண்ணெய் அடுப்பில் ஊற்றி காய வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட வந்து நீங்கள் புதினா, மல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுவுமே என்கிட்ட இல்லை. சிம்பிளான முறையில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். கிராம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ எல்லாமே போட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பொரிய விட்டாச்சு. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாடம் போகிறது முடிய கொஞ்சம் வதக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக வந்து நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே போடாமல் மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சி ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தேங்காய் பால், புதினா, மல்லி இதெல்லாம் வந்து சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் வந்து நான் பாப்பா ஸ்கூல் கிளம்புறதுனால கொஞ்சம் கடகடன்னு செய்யறதுனால என்னால் அதெல்லாம் வந்து வச்சு செய்ய முடியலை. சிம்பிளான முறையில் செஞ்சேன், ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருந்தது. இப்போ தக்காளியுமே வந்து நம்ம அரைச்சி கொண்டு வந்து ஊற்றியாச்சு. தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதையுமே வந்து நல்லா நம்ம அந்த பச்சை வாசனை போக முடிய நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று உரித்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், கேரட்டை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். அது ரெண்டையுமே வந்து குக்கரில் போட்டு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விடுங்க. இல்லை சப்போஸ் எனக்கு தயிர் பிடிக்கும் அப்படின்னா தயிர் கூட போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி லெமன் பிழிஞ்சு விட்டேன். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே வந்து ஒரு முஸ்லீம் லேடி சொன்னேன் கரம் மசாலா தான் அரைச்சி வச்சுருந்தேன். பிரியாணிக்கு எதுக்குனாலும் சரி அதுதான் போடுவேன். எனக்கு இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு வந்து வரும். அந்த இதுதான் வந்து நான் போட்டேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வத்தல் சேர்க்காமல் பெப்பர் வந்து அதிகமாக சேர்த்துருப்பேன். அதனால் வந்து காரத்துக்கு உண்டானது எல்லாமே அதிலே இருக்கும். தனியாக வத்தப்பொடி எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். அந்த பொடியும் போட்டு நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கோமோ அதுக்கு அளவு தண்ணி வச்சு தண்ணியும் ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி ஒரு பிளேட்டை போட்டு மேலே மூடி வச்சாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உளுந்தம்பருப்பு, வத்தல் எல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயில் வதக்கி சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இங்கிட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்த உடனே அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணி அதையும் போட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டாச்சு. அதான் திருப்பியும் சொல்கிறேன், மல்லி எல்லாம் புதினாலாம் இருந்தால் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா தக்காளி கூட சேர்த்து அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நெய் விட்டு அதை நான் காட்ட மறந்துட்டேன். ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ஒரு கிளறி அப்புறம் நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 2 விசில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பட்டாணி சாதம் வந்து ரெடி ஆயிரும். காஞ்ச பட்டாணியில் சாதம் செய்கிறத விட பச்சை பட்டாணியில் செய்கிறது சத்தும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப இருக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஆறட்டும். இது கூட பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா 6:05 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்து நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம வாக்கிங் போயிட்டு ஏன்னா வாக்கிங் போயிட்டு வர எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கொஞ்சம் ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும். நான் அது நடக்கிறத பொறுத்து இருக்குது. அதனால் போயிட்டு வந்து அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்தாச்சு. இப்போ நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மணி பார்த்திங்கன்னா 7:15.
ஏழைகால் ஆயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து தயிர் வெங்காயத்துக்கு கட் பண்ணி வச்சுருந்தா. நான் வர்றப்பே கடையில் தயிர் வாங்கிட்டு வந்து கிளறி உப்பு போட்டு வச்சுட்டேன். அப்போ தயிர் வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெனி வந்து பாப்பாவுக்கு தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தால் ஊடாலே சட்னி வதக்கி வச்சுட்டு போனேன் இல்லையா, அதையுமே அரைச்சி வச்சுட்டா. சட்னி வந்து நான் தாளிக்கலை, ஏன்னா எண்ணெய் ஊற்றி தானே நான் வதக்குவேன், ரொம்ப ஆயில் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் எப்போயுமே தாளிக்க மாட்டேன். கெஸ்ட்டு யாராவது வந்தாங்க அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அப்படின்னா அதை தாளிப்பேன், இல்லைன்னா ஆயில் நிறையா வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படியே வச்சுட்டேன். ஜெனி வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அதுக்கப்புறம் நிறைய வேலை இருந்துச்சு. வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதெல்லாம் நம்ம பொண்ணை அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு, ஜிஞ்சர் வேறு சாப்பாட்டுக்கு ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கும் ஊடால சாப்பாடு வச்சாச்சு. பதிமுக தண்ணி வந்து காலையிலேயே போட மறந்துட்டேன். அதனால் வாக்கிங் போயிட்டு வந்து தான் தண்ணி ஊற்றி அந்த பதிமுகம் இது போட்டு இப்போ அடுப்பில் வந்து பதிமுக தண்ணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஊடால பார்த்தீங்கன்னா நம்ம லன்ச் வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சுன்னு பார்த்துடலாம். பாப்பாவுக்கு வந்து தோசையும் சட்னியும் தான் சாப்பிட்றதுக்கு. தக்காளி சட்னி. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா பட்டாணி சாதம், நான் சொன்னேன் இல்லையா பட்டாணி சாதம், அதுதான் மதியத்துக்கு வச்சு விட்டேன். அது கூட வந்து தயிர் வச்சேன், தயிர் வெங்காயம் வச்சேன், ஒரு முட்டை வச்சேன். அதை நான் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். சில விஷயங்கள் வந்து பிஸியாக காலையில் ரொம்ப பிஸியாக நம்ம இருக்கிறதுனால ஒரு சில இது வந்து நம்ம மறந்துடுறோம். எந்த ஒரு வேலையுமே ரிலாக்ஸாக பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு யோசனை வரும். டக்குன்னு நம்ம அடுத்தடுத்து, ஏன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா, அதனால் மறந்துட்டேன். அவளுக்கு ஒரு அவிச்ச முட்டையும் வச்சேன். அப்புறம் அவிச்ச கடலை கொஞ்சம் இருந்தது, அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய சாதம் இருந்துச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து ஒரே சாதமாக வச்சதுனால எனக்கு அதிகமாக வேலை இல்லை. அப்படி இருந்தாலுமே நான் ரொம்ப அவசரப்பட்டு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்தேன். பாருங்கள், பட்டாணி சாதம் பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா பொழுன்னு சூப்பராக இருந்தது. ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா குக்கரை திறந்த உடனே நல்லா ஸ்மெல்லாக இருந்தது. சூடாக வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.